அம்மா புளிச்சக்கீரையை பற்றி என்னமா சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுமா. இதுதான் புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை புழுமிச்சைங்கீரை. புழுமிச்சக்கீரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல நிறைய வச்சிருந்தோம். எங்க அம்மாவுக்கு ஆயாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் அது விதை கொண்டு வந்து தூவி விட்டு நேரத்துல அப்படியே அறந்த காடு மாதிரி அழகா முளைச்சு கிடக்கு. யாரு வந்தாலும் பொறிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு டைம் அந்த முடி பொறுக்கிற அம்மா வந்து அது எனக்கு இந்த கீரை ரொம்ப பிடிக்குன்ட்டு இவ்வளவு பொறிச்சிட்டு போச்சு. அப்புறம் அது எப்படி காணாம போச்சு நம்மளுக்கு இவ்வளவு நாளா அந்த கீரையே இல்லாம எனக்கு ஐயோ அந்த கீரை எப்படி விதைய எடுத்து வைக்காத விட்டுமே வீணா போச்சுன்ட்டு புலம்பிட்டு இருந்த இளவரசா. ஒரு நாள் அங்க ஆபீஸ் கிட்ட ஆபீஸ்லயும் நெட்டி வச்சிருந்தாங்க. மேடம் எல்லாம் நெட்டி வச்சிருந்தாங்களா. இதுதான் புளிச்சக்கீரைங்களாமா. புளிச்சக்கீரை. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏமா வெள்ளை பூம்பூக்கு அது என்ன சிவப்பு பூம்பூக்கு ரெண்டு விதமான கீரைங்க. இது ரெண்டையுமே சாப்பிடலாம். ரெண்டுமே கீரையில ரெண்டு வித பூ மட்டும் வேற மாதிரி வெள்ளை கலர்லயும் பூக்கு சிகப்பு கலர் ரெண்டு விதமான கீரை இருக்குது இதுலயே. இதே மாதிரிதான் இருக்கு. அப்புறம் இது இப்போ பொரிச்சு ரக்கரிக்காட்டையும் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோணும். அப்புறம் தண்ணி இருத்துட்டு அந்த தண்ணி குடிச்சுக்கலாம். அதுல ஏகப்பட்ட அயன் சத்து இருக்குது, குடிச்சுக்கலாம். அப்புறம் வெங்காய மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெங்காய மிளகாய் அக்கட்டை எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த இது வேக வச்சிருக்கிறோம்ல அந்த கீரை முள்ள எடுத்து போட்டு உப்புக்கல் அளவா போட்டு கடைஞ்சிட்டோம்னா அந்த சட்னி அரைச்ச மாதிரி நெவுன்னு ஆயிருங்க இளவரசா. இந்த காட்டுக்கீரை ஏட்ட அப்படியே குச்சி ஏட்டெல்லாம் கிடக்காது. நெவுன்னு சட்னி மிக்சியில போட்டு அரைச்சோம்னா அந்த மாதிரி ஆயிரு. அதை ஒரு டம்ளர்ல போட்டு வச்சிட்டோம்னா 3 நாள் கூட கிடாது. ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டோம்னாவும் எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எனக்கு வேணா ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை. உங்களுக்கு எல்லாம் இந்த கீரை பிடிக்குமான்னு சொல்லுங்க. புழுமிச்சக்கீரை பிடிக்குமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏகப்பட்ட இரும்பு சத்து இருக்குது. ஓகே, ஏகப்பட்ட சத்து இருக்குது. ஆமா, போடணுமா காய்கறி புளி போடணுமான்னு கேக்குற. அப்படி புளி வேண்டாம், காய்கறி தக்காளி வேண்டாம் பாப்பா. இந்த கீரையே புளிப்பு கீரைங்களா? புளிப்பு கீரை அதே பயங்கர புளிப்பா இருக்கு. அதனாலதான் 3 நாளைக்கு கூட கடாம இருக்குது. அதே பயங்கர வெறும் வெங்காயம் மட்டும்தான். ஏமா வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வணக்கி விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு சட்டியில வணக்கி விட்டு எடுத்து அப்புறம் இந்த கீரை உள்ளக்க கொட்டி நல்லா நல்லா உப்பு அளவா போட்டு நல்லா கடைஞ்சுக்கணும். தண்ணியும் சொட்டு ஊத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு டம்ளர்ல போட்டு மூடி வச்சிட்டோம்னா 3 நாள் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷா கெடாம இருக்கு. ஒரு கரண்டி ஸ்பூன்ல எடுத்து மட்டும் போட்டுக்கணும். கையை மட்டும் எல்லாம் இது பண்ணக்கூடாது. தண்ணிக்கு இன்னைக்கு கையில் ஒட்டி புளிச்சு வேஸ்டா போயிரும்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே நீங்க எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க நிறைய. அந்த காதை சாப்பிட்டே தான் இருப்பீங்க. சாப்பிடாதீங்க, சாப்பிடுங்க. ஆயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு கீரை இருந்தா பொரிச்சிட்டு வர சொல்லு, நான் பொரிச்சிட்டு போய் கொடுப்பேன். சரி.